கார்த்திகை, மார்கழி, தை மாசங்க. இந்த மாசங்கள் வந்துட்டாலே பூக்களோட விலை வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஆமாங்க. இந்த டைம்ல வந்து குண்டு மல்லி, ஊசி மல்லி, ஜாதி மல்லி இந்த பூக்களோட சீசன் எல்லாமே முடிஞ்சிரும். அப்ப வாசனையே இல்லாத காக்கரட்டான் பூக்கள் மட்டும் தாங்க இருக்கும். இந்த காக்கரட்டான் பூக்கள்லயே கூட வந்து ஜாதி மல்லி பூ மாரி அழகா ஸ்டார் மாரி இருக்கிற பூவ பத்தி பார்க்கலாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த செடிங்க, எங்க பக்கத்து வீட்ல இருக்கிற செடிங்க. ஆனா எங்க செடி வச்சு 1 1/2 வருஷம் ஆகுதுங்க. ரொம்ப பெரிய செடியா இருக்கு. நெறைய பூக்கள் வரும். அது இன்னொரு நாள் வீடியோல பார்க்கலாங்க. இந்த செடி பக்கத்து வீட்ல அவங்க வாங்கி வச்சு 1 மாசத்துக்குள்ளார தாங்க இருக்கும். ஆனா அவங்க வச்சு 1 வாரத்துல இருந்தே பூக்கள் வந்துகிட்டே தாங்க இருக்கு. இந்த செடி வந்து நெறைய பூக்கள குடுக்குங்க. அதுவுமே இந்த மழை காலங்கிறதுனால இப்ப செடி வந்து செடியும் சீக்கிரமே நல்லா பெருசாயிடுங்க. இந்த செடி இல்லாதவங்க இப்பயே வாங்கி வைங்கங்க. வச்சீங்க அப்டின்னா, இன்னும் 2 மாசத்துல நம்மளுக்கு அந்த சீசன் டைம்ல நெறைய பூக்கள் வருங்க. பார்க்கறதுக்கும் ஜாதி மல்லி மாரி தாங்க இருக்கும். இப்ப நம்ம காலையில வச்சுட்டு போனோம் அப்டின்னா, எல்லாரும் ஜாதி மல்லி பூவா அப்டின்னு தாங்க கேட்பாங்க. அதே மாரி தாங்க இருக்கும். வாசனை இல்லாதது கூட நம்மளுக்கு அவ்வளவா தெரியாதுங்க. பூக்களும் ரொம்ப அழகா இருக்குங்க வச்சுட்டு போம்போது. வாடுறதுமே அவ்வளோ சீக்கிரம்லாம் வாடாதுங்க. நல்லாருக்கும். இதுக்கு வந்து பெரிய இடம்லாம் வேண்டாங்க. மாடியா இல்ல பால்கனியா இருந்தா கூட போதுங்க. அதுல கூட ஒரு சின்ன தொட்டியிலேயே வாங்கி வச்சா போதுங்க. இது எல்லா நர்சரியிலயுமே இந்த செடி கிடைக்கும். விலையுமே கம்மியா தான் இருக்குங்க. செடி இல்லாதவங்க இத வாங்கி வைங்க. இப்பயே வச்சீங்களாவே நல்லா வருங்க. செடி வளர வளர அதோட நுனிப்பகுதிய வந்து நம்ம கிள்ளி விட்டுக்கிட்டே இருந்தா போதுங்க. நெறைய பக்க கிளைகள் உருவாயிருங்க. அந்த பக்க கிளைகள்ல இருந்து நெறைய அரும்புகள் வந்து எடுக்க ஆரம்பிச்சுரும். அப்புறம் பூக்களுமே பூத்த உடனேங்க இந்த மாரி பகுதி இருக்கு இல்லைங்களா? அந்த பூக்கள் வந்த பகுதி, அதையே நம்ம மொக்குகள் இல்லன்னா கிள்ளி விட்டுறலாங்க. கிள்ளி விட்டுட்டா, அதுலயுமே வந்து திரும்பியும் வந்து சைடு கிளைகள் நெறைய வர ஆரம்பிச்சுருங்க. வர ஆரம்பிச்சு நம்மளுக்கு நெறைய வந்து பூக்கள குடுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.